ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. மகா பெரியவா சரணம். ஒரு தடவை ஒரு பக்தர் அந்த அம்மா வந்து பெரியவா கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி பெரியவா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்திரீகள்லாம் பாராயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாளே, அது ஔஷதமான ஒரு ஸ்லோகமாச்சே, அப்போ எங்களுக்கு உடம்புக்கு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. இது ஏன் கேட்குறா அப்படின்னா, ஒரு தடவை பெரியவாளுக்கு வந்து ஜுரம் வந்திருக்கு, நல்ல ஹை டெம்பரேச்சர், உடம்பெல்லாம் கொதிக்கிறது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சொல்கிறா, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நியம நிஷ்டையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாமே இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாம் நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு உடம்பை குறைச்சிக்கோங்க. ஏன்னா நாமெல்லாம் ரொம்ப சாதாரணமானவர்கள், அவர் மகான். மகானுக்கு தெரியும்ல எதை பண்ணால் எப்படி சரியாக போகும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போவோம், ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம், ஊசி போட்டுப்போம், முடிஞ்சால் ட்ரிப்ஸை ஏற்றிப்போம், ஏன்னா நமக்கு உடனே அந்த ஃபீவர் வந்து குறைஞ்சிடணும். ஆனால் அவர் மகான். அவர் என்ன சொல்கிறார், எனக்கு எந்த மாத்திரை மருந்தும் வேண்டாம், நான் குளிச்சுட்டு தான் வருவேன். அவர் பச்சை தண்ணீர் வேறு குளிப்பார், ஜுரம் வேறு இருக்குது. இப்போ எல்லாரும் சொல்கிறோம், வேண்டாம் பெரியவா, உடம்பு இப்படி அனலாக குதிக்கிறது வேண்டாமே அப்படின்னு சொல்லும்பொழுது, நோ நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு வர்றார். ஆனால் அப்புறம் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, நான் வரும்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவா எல்லாருமே அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பக்தியோடு பண்ணுற, ஏன்னா பெரியவாளுக்கு ஜுரம், அது குறையணுமே, அதையும் மனசில் நினச்சிட்டே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து எல்லா பக்தர்களும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறா. பெரியவா குளிச்சுட்டு வரும்போது சாதாரணமாக வரார், ஏன்னா அவருக்கு அங்கே ஜுரம் சரியாக போயிடுது. அப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ அந்த ஸ்திரீ வந்து கேட்குறா, அந்த அம்மா கேட்குறா, இந்த மாதிரி அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஜுரம் இல்லை, எது வந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஸ்திரீகள் பாராயணம் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொன்னால், அப்போ ஸ்திரீகள் பாராயணம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலையேம்மா, நானே கேட்டு தானே எனக்கும் ஜுரம் போச்சு அப்படின்றார். அப்போது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ மகிமை, கேட்டாலே போதும், உட்காந்து அந்த 20 நிமிஷம் கேட்டாலே கண்டிப்பாக உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த ஸ்திரீ கேட்குறா, சரி நான் அதை கேட்குறேன், இது ஓகே, ஸ்டில் ஆசை விடாதில்ல, மனுஷனாக இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது ஒன்று வேணுமே, உங்களுக்கு மட்டும் அது இருக்குது எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பெரியவா சொல்கிறா, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கே, நீ அதை பாராயணம் பண்ண, அதுவும் ஔஷதம் தான் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். அப்பேற்பட்ட மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். எல்லா இடத்துலையுமே, பல இடங்களை நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன், இதை பாராயணம் பண்ணுற முறை அப்படின்றது எடுத்துடனே லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல மாட்டேன், முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவாள். இப்போ ஸ்திரீகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரே வழி கொடுத்துட்டார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம காதால் கேட்போம், லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுவோம். போன ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன், ஸ்ரீ மாத்ரே நமகன்ற அந்த ஒரு மந்திரமே போதும் நமக்குன்னு சொல்லியிருக்கேன். நிறையா இருக்குது, ஃபுல்லாக நம்ம சஹஸ்ரநாமம் சொல்கிறதுன்றது தப்பு கிடையாது. அப்போது காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ஸோ காலை மாலை 2 வேளையுமே நம்ம இல்லத்தில் எல்லார் வீட்டிலையுமே இதை மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரம் ஆக போகிறது. நீங்கள் பாராயணம் பண்ண முடியானா கூட பரவாயில்ல, இப்போ தான் யூடியூப்ன்ற ஃபெசிலிட்டி இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிளேலிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு காலம்பர லலிதா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபாலோட் பை லலிதா சஹஸ்ரநாமம், அதே மாதிரி ஈவினிங் விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபாலோட் பை லலிதா சஹஸ்ரநாமம் போட்டால் போதும். எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸும் வீட்டுக்குள்ளே வராது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸும் போய்டும். அந்த ஒரு 3/4 மணி நேரம் நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே என்ன சொல்லலாம்னா, அவள் என்ன வேணாலும் வேலை பண்ணிகிட்டு இருக்கட்டும், அவள் படிக்கட்டும், எழுதட்டும், சாப்பிடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், பட் அந்த இடத்துல அது ப்ளே பண்ணணும் அப்படின்றத நாம் வந்து ஒரு பிரதிஜ்ஞாவே எடுத்துப்போம். ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது. அப்போ அந்த டென்ஷனில் நமக்கு ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் அந்த இப்போ இந்த ஒளிநாடான்னு சொல்லக்கூடிய யூடியூப்பில் இருக்கிறத நம்ம போட்டு விட்டாலே போதும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் போயிட போகிறது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய மகிமையை நான் சொல்லணும், இந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி பேசும்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய ஃபாலோவர்ஸ் எனக்குமே ஜுரம் வந்ததுன்னா பெரியவா சொன்ன மாதிரி தான், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நான் குடிப்பேன், எனக்குமே ஜுரம் குறையிறது.
ஜுரம்னு கிடையாது, எல்லாமே அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய நன்மைகள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் கிடைக்கிறது. 14வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்க வரை கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும். பட் எல்லாருமே கேட்கணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இது நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா, இப்போ பிரபந்தம், லலிதா சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம், அதே மாதிரி வராக கவசம், இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த பாடி வந்து இருக்கும். இப்போ தாயார் எப்படி இருப்பான்னு தாயாரை வர்ணிக்கும்போது பிரபந்தத்துலேயும் இருக்கும். இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம். அம்பாள் எப்படி அழகாக இருக்கா, அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். சிமிலர்லி காக்கன்னு சொல்லி கந்த சஷ்டி கவசத்தையும் வராக கவச்சத்துலேயும் நம்ம அங்கங்கள் எது காக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போது எல்லாருடைய சந்தேகங்கள் என்னவென்றால், எதற்காக அதை கொண்டு வரீங்க, ஸ்லோகத்தில் மொத்தமாக என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் போதுமே அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்பிபிஎஸ்க்கு ஒரு குழந்தை படிக்க போகிறது அப்படின்னா அவளுக்கு அனாட்டமி கிளாஸ் வந்து இருக்கும். எல்லா டாக்டரும் அனாட்டமி கிளாஸ் வந்து கவனிச்சிருப்பாள். அதுக்கப்புறமா தான் டாக்டராக மாற முடியும். அந்த அனாட்டமி கிளாஸில் வந்து அதை ஒரு சப்ஜெக்டாக தான் பார்க்கணுமே தவிர அதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்போமா? பார்க்கவே மாட்டோம். அது ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். அதை படிக்கணும், அதை படித்தாதான் நம்மளால் டாக்டராக முடியுன்ற ஒரு கிளாரிட்டி வந்து அந்த குழந்தைக்கு உள்ளே நுழையும் போதே தெரியும். அதே போல தான் இப்போது இந்த காலத்தை மாதிரி அப்போ யூடியூப்லாம் கிடையாது இல்லை. ஸோ அப்போது எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும்? உன்னோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கக்கூடியதுன்னா, உன்னோட உடலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை உன் உடலை காப்பாற்றும். அப்போ உடலை காப்பாற்றணும்னா ஒவ்வொரு அங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும். அப்போ அந்த அங்கத்தை நம்ம சொன்னாதானே அதை காப்பாற்ற முடியும். இப்போ நீங்கள் வெறுமை எனக்கு கை சரியாக போகணுன்னா எந்த கை? இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு கை வலிக்கிறதுனா அப்போ டாக்டர் கேட்பாரு, அப்பா உனக்கு வலது கை வலிக்கிறதா இடது கை வலிக்கிறதா? அப்போ கேட்குறாரா இல்லையா? அந்த டிஸ்கிரைப் பண்ணுறோமா இல்லையா? அதே போல தான் இந்த இடத்துலையும் நாம் வந்து அந்த இடத்துல நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மெச்சூர்டான ஒரு மைண்டோடு தான் இந்த ஸ்லோகங்களை நாம் சொல்லணும். நாம் சொல்கிறது வந்து நம் நன்மைக்காக சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் எந்த ஸ்லோகமாக இருந்தாலுமே குருமுகமாக கற்றுக்கணும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம போய் கற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த குரு தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள். அப்போ அந்த எண்ணத்தை நேர்கோடு கொண்டு அலைன் பண்ணி அந்த பக்தி மார்க்கத்துக்கு நம்மளால் போகிறதுக்கு யாரை ஹெல்ப் பண்ண முடியும்னா அந்த குரு தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதே போல் வந்து தாயாரையோ இல்லை அம்பாளையோ அவளை டிஸ்கிரைப் பண்ணுறா, அது எதுக்கு பண்ணுறா? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஒரு பெண்ணானவள் அவளுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த பூமியில் ஜனிக்கக்கூடிய அத்தனை ஸ்திரீகளும் அத்தனை பெண்களுமே அம்பாள் தாயார் ஸ்வரூபம். அதனால தான் இப்போ நம்ம ஸ்லோகத்தை படிக்கும்போது நம்மளால் தப்பாக பார்க்க முடியலன்னு சொல்கிறோம்ல. தப்பாக பார்க்கக்கூடாது, ஐயோ அம்பாளை தான் தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற நாம் பிற ஸ்திரீகளையுமே அந்த அம்பாள் ஸ்வரூபமாக தான் பார்க்கணும். அதுக்காகத்தான் முன்னாடியே வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுறா. அம்பாள் இப்படி தான் இருப்பா. அப்போ நீ பார்க்கக்கூடிய அத்தனை பெண்களையுமே தாயாராக பாரு, அம்பாளாக பாரு. தவறான பாதையிலேயோ தவறான பார்வையோ உனக்கு பிற பெண்கள் மேல் இருக்கக்கூடாதுன்ற தெளிவை கொடுக்கறதுக்கு தான் எவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணி எல்லா ஸ்லோகங்களுமே இருக்குது. இதை நாம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மாற்றங்கள் வந்து நல்ல விதமான மாற்றங்களாக இருக்கும். இப்போது 14வது ஸ்லோகத்துக்கு நாம் போகலாம். 14வது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி. அம்பாள் பொதுவாகவே பெண்கள் என்றாலே ஆபரணங்கள் ரொம்ப பிடிக்கும். பொன், ரத்தினம், முத்து எல்லாமே போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரத்தினம் என்ன அப்படின்னு கேட்டால் கணவனுடைய அன்பு, அந்த பிரேமை. அன்பாக நடந்துட்டா இதெல்லாம் கூட வேண்டாம், உன்னோட அன்பே போதும்னு நிறைய பெண்கள் அதுக்கு தான் ஆசைப்படுவாள். இந்த இடத்துல அம்பாளுமே என்னவா ஆசைப்படுறான்னா, எவ்வளோ ரத்தினங்கள் இருக்குது தன்கிட்ட, ஆனால் உயர்ந்த ரத்தினமாக என்ன பார்க்குறா அப்படின்னா அந்த காமேஸ்வரனுடைய பிரேமையை பார்க்குறா. இது வந்து அம்பாளுடைய தன்மை. அம்பாள் வந்து எப்படி பார்க்குறா? காமேஸ்வரனுடைய பிரேமம் தான் எனக்கு ரொம்ப பெரிய ரத்தினம் அப்படின்னு பார்க்குறா. வாக்தேவதைகள் இங்கே என்ன பண்ணுறான்னா, அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்கிரிப்ஷன். நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்வயி. இப்போது ஒரு குழந்தை, ஜனிக்கக்கூடிய குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி உணவு போகும் அப்படின்னா
நாபி வழியாக, தாயின் நாபி வழியாக போகும். அப்போ வந்து நாபியிலிருந்து ஒரு ரோமாலி வந்து, அதாவது ரோமமானது ஒரு மெல்லிய நூல் மாதிரி வந்து அந்த நூலானது ஸ்தனங்கள் கிட்ட போய் நிற்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து எவ்வளோ அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன், வர்ணனை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஒரு தாயானவள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நாபி வழியாக உணவளிக்கிறாள். இப்போ குழந்தை பிறந்தோடனே அது எப்படி வந்து கட் ஆகிடும்ல, நாபியானது கட் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு அடுத்தது எப்படி? அப்போது இந்த நாபிலிருந்து ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்குமா. எதுக்குன்னா அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த வாசம் புரிந்து அந்த குழந்தையானது தாயுடைய தாய்ப்பாலை உண்ணும். இல்லைன்னா அதுக்கு தெரியாது. வெளியில் வந்த குழந்தைக்கு வந்து எப்படி இந்த உலகம் இருக்குன்னு தெரியாது. தனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உறவு அப்படின்றது அந்த தாய் தான். ஆனால் அந்த தாய்கிட்டேயும் அந்த நாபியானது கட்டாயிடுத்து. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த நாபியின் வாசனையானது ஒரு ரோமாலி, ஒரு ரோமம் போல மேலே போகிறதான். எங்கே போகிறது? ஸ்தனங்களுக்கு போகிறது. அங்கே தானே அந்த தாய்ப்பால் ஊட்டுவாள். அதை தான் இந்த இடத்துல காமேஸ்வரனுடைய பிரேமையானது ஒரு தாய்க்கு, அதாவது காமேஸ்வரனுடைய அன்பு ஒரு ரத்தினமாக இருந்ததுன்னா அது எப்படி வந்து பிரதிபலிக்கிறாள் தாய். அந்த தாயானவள், அந்த அம்பாள் எப்படி பிரதிபலிக்கிறா அப்படின்னா, குழந்தைகளுக்கு தன்னுடைய உதிரத்தையே பாலாக மாற்றி ஸ்தனங்கள் வழியாக பாலூட்டும் பொழுது இந்த ரத்தினத்தை காட்டிலும் அந்த ரத்தினங்கள் இன்னும் சிறப்பானது. அவ்வளோ கருணையானவள் அந்த அம்பாள் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்திற்கான பொருள். இது 14வது ஸ்லோகத்திற்கான பொருள். நாம் அடுத்த பதிவில் 15வது பொருள் ஸ்லோகத்திற்கான பொருளை பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமக.